வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் கோவிங் சைக்கிள் பேட் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். எந்த ஒரு ஆண் உங்களை காதலித்து விட்டு செல்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் உங்களை விட வேறு ஒருவர் அவர்களுக்கு தேவைப்படலாம், அல்லது அழகு பணமாக கூட இருக்கலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒருத்தங்க இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆணை விரும்புகிறீங்க இல்லை ஒரு பொண்ணை விரும்புகிறீங்க. அந்த ஆண் இல்லை பொண் உங்கள் லைஃப்பை விட்டு போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை பிடிக்காமல் போகிறதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. அதை இல்லை அப்படின்ற போது கண்டிப்பாக அழகு, பணம் இது ரெண்டு தான் ரீசனாக வரும். நிறைய பேர் பல காரணம் சொல்லலாம், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாய், குடும்பம், ஃபேமிலி அப்படிம்பாங்க. அது எல்லாமே சும்மா ஒரு காரணத்துக்காக தான். அவங்களுக்கு தெரியாதா ஃபஸ்ட்டேன்ட்டு ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா, மேரேஜ் நடக்குமா நடக்காதுன்னு. ஸோ இப்போ இது ஒரு விஷயமா முன் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை உண்மையாக விரும்பலை, அண்ட் அது ஒரு பொய்யான காதல் தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை உண்மையாக காதலிக்கும் போது அந்த பெண் சொல்லக்கூடியது பொய் என்று தெரிந்தும் அந்த ஆண் அதை சந்தோஷமாக தெரியாத போல் ஏற்றுக்கொள்வான். இங்கே எல்லாரும் இதை நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில ஆண்கள் இருக்காங்க. எப்படின்னா அவங்கள ஒருத்தங்க ஒரு பொண்ணை விரும்புவாங்க. அந்த பொண்ணு நிறைய பொய் சொல்லும், இல்லைன்னா ஏதோ ஒரு சில டைம்ல பொய் சொல்லும். அந்த பொய் அப்படின்றது இந்த ஆணுக்கு தெரியும். ஐ மீன் அவங்க உண்மையை சொல்ல பொய் சொல்றாங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் அதுவும் தெரியாத போல காமிச்சு ஒரு சில ஆண்கள் இருப்பாங்க. அதற்கு காரணம் உங்களை வசமா வச்சு பிடிக்கணுன்றதுக்காக இல்லை, நீங்க அவங்கள விட்டு போயிடக்கூடாது, அவங்க உங்களுக்கு வேணுன்றதுக்காக தான். அது தெரிஞ்சு அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்ற போது மாறிடுங்க. மாறலைன்னா கஷ்டம் உங்களுக்கு தான். இங்க இருக்கக்கூடிய அதிக ஆண்கள் ஒரு பெண் அந்த ஆணை காதலித்து அந்த ஆணை விட்டு சென்ற பிறகும் அந்த பெண்ணை இன்னும் ஒரு சில ஆண்கள் காதலிக்கத்தான் செய்கிறார்கள். இது இருவருக்கும் பொருத்தமானது. அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தங்க விரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புறாங்க, ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புறாங்க. இந்த டைம்ல ஒரு ஆண் விட்டு சென்னாலும் ஒரு பெண் விட்டு சென்னாலும் சரி, அவங்க லைஃப்ல அந்த விட்டுட்டு போயிட்டாங்கன்ற போது, ஐ மீன் இப்போ நான் இருக்கேன், நான் ஒருத்தவங்க விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற போது எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் ஹாப்பியா மூவ் ஆன் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச இன்னொரு பொண்ணு கூட நான் ரிலேஷன்ஷிப் போயிடலாம். ஆனா நான் விட்டு வந்த பொண்ணு அப்படி பண்ணுமானா முடியாது. அவங்க என்னையே நினைச்சுக்கிட்டு அவங்க லைஃப்ல நிறைய கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஆண்களும் பண்றாங்க, பெண்களும் பண்றாங்க. உங்கள் இல்லை விட்டு சென்ற நபரை இன்னும் அவங்களால் மறக்க முடியவில்லை என்றால் நீங்கள் அவர்கள் மீது உயிரே வைத்திருக்கீர்கள் என்பதுதான் உண்மை. உன்னுடன் அவர்களுக்கு வாழ கொடுப்பினை இல்லை என்றுதான் அர்த்தம். உங்களோட லைஃப்ல இது சொல்லிக்கலாம், நிறைய பேர் சொல்லலாம், சொல்லிக்கிறதுக்கு வேணா நல்லா இருக்கும் அப்படின்ற வேணா சொல்லலாம். பட் இதுதான் உண்மையான ஒரு விஷயம். உங்க லைஃப்ல ஒருத்தவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்ற போது நீங்க அவங்களை இன்னும் விரும்புறீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்க கூட வாழ்றதுக்கான தகுதியும் அந்த கொடுப்பனையும் இல்லைன்றதான் உண்மை. ஏன்னா உங்களை மாதிரி இன்னொரு பெஸ்ட்டான போர்ஷன் உங்க லைஃப்ல கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் இங்க விரும்பக்கூடிய நபர்கள் இல்லை. இருக்கும்போதே ஒருத்தவங்க பத்தி தப்பா பேசக்கூடியவங்க தான் அதிகமா இருக்காங்க. பட் இப்படி ஒருத்தவங்க உங்க லைஃப்ல கிடைச்சாங்கன்னா அதிர்ஷ்டம் தான். ஒருவரை ஒருவர் காதலிக்கும் போது அவர்கள் எப்போது காதலை கூறுவார்கள் என்று அதிகம் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் காதலை கூறிய பிறகு அதிகப்படியாக அவர்களை கண்டுகொள்வது கூட கிடையாது. இது பெண்களோட ஆண்கள் தான் நிறைய பண்ணுவாங்க. அதாவது ஒரு பொண்ணை விரும்புவாங்க, லவ் பண்றேன்னு சொல்லி துரத்துவாங்க, நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க, நிறைய பேசுவாங்க, நிறைய அது இதுன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இல்லை நான் செத்துறன்ற அளவுக்கு கூட லிமிட்டுக்கு வருவாங்க. பட் என்ன லவ் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் நீ யாரு அப்படின்ற அளவுக்கு கேள்விக்கு மாறிடுவாங்க. இது காமனாக நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்களாகவும் இருக்கலாம். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆணை நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்தும் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு வச்சும் காரணமாக இருக்கலாம். இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. டாட்டா, see you, bye bye.